வணக்கம் செல்லக்குட்டிகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம் பட்டாம்பூச்சி தேவதை சிறார் கதைகளிலிருந்து கன்னிக்கோயில் ராஜா மாமா எழுதின பூனையிடும் கதை கேட்ட எலிகள் கதையை தான் கேட்க போகிறோம். கதைக்குள்ளே போகலாமா? அப்படின்னு அழுதபடியாக அந்த மியா பொண்ணு குட்டி வந்துச்சு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது அழுகிறத பார்த்தா நமக்கே ரொம்ப கவலையாக இருக்கும். அழுதுகிட்டே வந்த மியாவை பார்த்த பாட்டி பூனை, மியா மியா ஏன் அழற, கீழே வந்துட்டியா? இல்லை அப்படின்னு தலையாட்டுச்சு பொண்ணுக்குட்டி. அப்படின்னா யாராவது அடித்தாங்களா? இல்லை. அப்புறம் ஏன் அழுவுற, என்னாச்சு, நீயே சொல்லு அப்படின்னு அதட்டுது. அப்படி சொல்லு, நீ அழறதுக்கு காரணம் தெரிஞ்சாதானே நான் உனக்கு என்ன தேவைன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கட்டி பிடிச்சி உட்காந்துக்குது பாட்டி பொண்ணு. அழுதுபடியே மியா சொல்லுது, அங்கே நிறைய எலியை பார்த்தேன்னா ஆனால் என்னால் ஒரு எலியை கூட பிடிக்க முடியல. அதெல்லாம் குட்டி பொந்துக்குள்ளே ஓடி ஓடி ஒழிஞ்சிக்கிச்சு. அதுக்காக யாராவது அழுவாங்களா? இல்லை அழுதா மட்டும் எலி கடிச்சிருமா அப்படின்னு சொல்லி முதுகை தடவி தடவி குடிக்குது பாட்டி பூனை. ஆறுதல் சொன்னால் நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதுவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுது. உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன பண்ண முடியும், எலிகளெல்லாம் நான் வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு என்ன யோசனை பண்ணணும்னு சொல்கிறேன்னு இந்த பூனைக்குட்டி பாட்டி பூனைக்குட்டி யோசனை பண்ணுது. மறுநாள் காலையில் சந்தோஷமாக சொல்லுது, நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேன். நாளைக்கு நிறைய எலிகளெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரோம்னு சொல்லிட்டு வீட்டு வாசலில் இங்கு எலிகளுக்கு நல்லொழுக்க கதைகள் கூறப்படும், கேட்கலாம், விளையாடலாம், வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதாகையை வச்சிருச்சு. ஒரு சில எலிகளெல்லாம் இதை பார்த்து பயந்து அந்த குட்டிகளெல்லாம் கூட்டு போயிடுது. ஒரு சில எலிகளும் ஐயோ போலாமா வேணாமான்னு யோசிக்குது. ஆனால் சில எலிகள் ஒரு 3 எலி என்ன பண்ணுறது, குட்டி 3 எலியை இட்டுட்டு வந்து பூனைக்கிட்ட ஒரு டியூஷனுக்காக விடுது. பூனை வந்து பயப்படாமல் வாங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு நன்னறி கதைகள், நல்லொழுக்க கதைகள், சுற்றுச்சூழல் கதைகள், அறிவியல் கதைகள் எல்லாம் பலவேறு கதைகள் நான் சொல்லுவேன். அது இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விளையாட்டும் சொல்லி தருவேன் அப்படின்னு அன்பாக அழைச்சிச்சு. பூனை என் வார்த்தையை நம்பி எலி குட்டிகளெல்லாம் விட்டுட்டு எலியம்மாலாம் போயிடுச்சு. 3 எலிகள் வந்தோடனே பாட்டி அதுகளுக்கு ஜாலியாக கதைலாம் சொல்லுது. பூனை கதை சொல்லுது, மியான்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. எலியும் அப்படி அப்படியே இப்படி இப்படி விளையாடி விளையாடி கேட்டுகிட்டே இருக்குது. உடனே மியான்னு சொல்லிட்டு பாட்டி இந்த குட்டி பூனையை கூப்பிடுது. பாட்டி, இன்னைக்கு வந்து எலியை பார்த்துட்டியா? எல்லாம் 2 நாட்கள் கழித்து வேட்டையாடு. உடனே வேட்டையாடி தொடங்கிட்டா மிச்சம் இருக்கிற எலியெல்லாம் வராது, சொன்னால் புரியுதா அப்படின்னு சொல்லிச்சு. சரி பாட்டி, நீ சொல்கிறத செய்கிறேன் அப்படின்னு மியாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்படின்னு போயிடுச்சு. தினமும் வர எலியெல்லாம் கதை சொல்கிறத கேட்டு கேட்டு இந்த மியா குட்டியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. பூனையும் எலியும் ஒன்றா விளையாடிட்டு இருக்கு. நாளாக நிறைய எலி குட்டிகளும் வர ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த குட்டி எலிகளெல்லாம் போட்டு பூனை நல்லா கதை சொல்லுது, அது நாங்களாம் ஜாலியாக விளையாடுறோன்னு சொன்னோடனே எலிகளும் நிறைய வருது. அப்போது இது மாதிரி கதை கேட்டு 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 எலிகளுக்கும் நல்ல எண்ணங்கள் வருது. எலிகளோடு சேர்ந்து கேட்ட பூனைக்குட்டிக்கும் நல்ல எண்ணங்கள் வந்துச்சு. நேர்மை, எளிமை, பொறாமப்படக்கூடாது, நம்பி அவங்களுக்கு உதவணும் அப்படின்ற நல்ல கருத்துக்களெல்லாம் மியா மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடுச்சு. எலி மனசுலையும் பந்துடுச்சு. உள்ளறையில் கதை கேட்டுக்கிட்டு இருந்த மியா அண்ணிலேருந்து எலிக்கட்டுகளோட உட்காந்து அழகாக கதையும் கேட்க ஆரம்பிச்சிருச்சா. அதனால ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு. ஒரு வாரம் போச்சு. இன்னைக்கு கதை கேட்க எலிகள் குட்டிகளெல்லாம் வரும். நான் கதை சொல்லி முடித்த உடனே விளையாட்டு நேரம் ஆரம்பிக்கும் போது நீ வேட்டையை ஆரம்பிச்சிடு அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியே யோசிச்சுட்டே மியா குட்டியை உட்காந்துட்டுருக்கு, தலையும் ஆட்டுது. சாயங்கால நேரம் எலி குட்டிகளெல்லாம் வீட்டுக்குள்ளே வருது. பூனை பாட்டியோட கதை கேட்க ரொம்ப அழகாக கதை சொல்லி முடிச்சது நம்ம பாட்டி பூனை. கதைலாம் முடிஞ்சிடுச்சு. அந்த கதையோட மாரல் என்ன, நம்மளை நம்பி வந்தவங்களை ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கதையை முடித்து விளையாட்டு ஆரம்பமாச்சு. பாட்டி ஏந்து செஞ்சு கதவெல்லாம் தாழ் போட்டுடுச்சு. மியா, இது உன்னோட நேரம், நீ இங்கே இருக்கோம் எலி குட்டிகளை வேட்டையாடு. நான் கதவையும் ஜன்னலையும் மூடிட்டேன், அதனால் தப்பிக்க முடியாதுன்னு சத்தமாக சொன்னோடனே எலி குட்டிகள் அப்படியே நட்டுங்குது. மியா, ஆரம்பி வேட்டைய அப்படின்னு பாட்டி பொண்ணை சொல்லுது. பாட்டி, நினைச்சிட்டு நீ சொன்ன கடையில் என் மனசு மாற்றிக்கிட்டேன்.
இனி நீ கதையில் சொன்ன கதையில் மாதிரி நம்பி வந்தவங்களை ஏமாற்றக்கூடாது. அதனால் நான் எலிக்குட்டியை நம்பி வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இதோட விளையாடி விளையாடி நானும் அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸை எப்படி என்னால் வேட்டையாட முடியும் அப்படின்னு சொல்லிச்சு மியா. அதை கேட்டவுடனே எலிக்கெல்லாம் அப்போ தான் மூச்சு விடுற மாதிரி அவ்வாடா அப்படின்னாச்சு. இந்த மியா பேச்சு கேட்டு பாட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே பாட்டி சொல்லிச்சு, நீ வயலில் சின்னவனாக இருந்தாலும் நான் சொன்ன கதைகளை உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு திருந்திட்டேன். ஆனால் கதையெல்லாம் சொன்னேன்னா இன்னும் திருந்தாமல் இருக்க. அது ரொம்ப பெரிய தப்பு. எல்லாருக்கும் என்னை மன்னிச்சிடுங்க. இன்றைக்கி முதல் நீங்களும் மியாவும் மாதிரி என்னோட பேர குழந்தைங்க தான். எல்லாரும் ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து பூனையும் எலியும் ஜாலியாக விளையாடுறாங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தி சரவணத்தை. பாய்.